ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணுறேங்க. நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி வந்து போயிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு வந்து என்ன போனஸு, உங்களுக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ல நம்மளுக்கு வந்துருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து நம்மளால ஒரு 1 மந்த்தாக வந்து வீடியோவே சரியாக போட முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாகவே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் ஜாயின் பண்ணி 1 மந்த் மேலே ஆகுது, இது வர 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஆன்போர்டிங் ஃபீஸ் 1800 பிடிச்சிருக்காங்க, இன்னும் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஆன்போர்டிங் ஃபீஸை பற்றி தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன், சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது வந்து தெரியாது. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதை வந்து சொல்லவும் மாட்டாங்க, சரிங்களா? சொல்ல மாட்டாங்கன்ற மீன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஐடி போட்டுருவீங்க. ஸோ ஆன்லைன்லேயே ஐடி போட்டு நீங்கள் ஓட்டுறதுனால உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரமும் இருக்காது. அதனால உங்களுக்கு ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து எடுப்பாங்கன்றதே தெரியாது, சரிங்களா? ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி மூலியமாக ஜாயின் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸ்விக்கி மூலியமாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், உதாரணத்துக்கு ஒரு 500 பிடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 400 பிடிப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் ஃபீஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் தரமாட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்க்குறோம். ஸோ அந்த கம்பெனியில் என்ட்ரி ஃபீஸ் இந்த மாதிரிலாம் கட்டுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு அதாவது பார்ட்டாக வந்து எடுப்பாங்க. ஜொமேட்டோவில் ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 2000 கட்டணும், இல்லைனா ஒரு 1500 கட்டணும். அதாவது வீக்லி நீங்கள் பிரிச்சும் கட்டலாம், அப்படி இல்லைனா ஒன் டைமாக நீங்கள் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீக்கும் உங்களுடைய பே அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 1000 இருந்து இவர் சொல்ற மாதிரி ஒரு 1800 வரைக்குமே வந்து அமௌண்ட் எடுப்பாங்க. பட் இது வந்து ஒன் டைமா எடுக்க மாட்டாங்க. ஒரு வீக்கா 3 வீக் இல்லை ஒரு 4 வீக்ஸா வந்து எடுப்பாங்க, சரிங்களா? இதுக்கு மேல அது வந்து கண்டினியூவா எடுப்பாங்களா அப்படின்னா கண்டினியூவா எடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வந்து அமௌண்ட் எடுப்பாங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து தைரியமா ஓட்டலாம். ஆனால் கண்டிப்பா நீங்க வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து கட்டியே ஆகணும். கட்டலனாலும் அவங்க உங்களோட பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் மூலியமா அதாவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதன் மூலியமா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்பேன், சரிங்களா? அது ஏன்னா இந்த ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். சேம் டைம்ஸ் நீங்க ஒர்க் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் போனஸும் கிடைக்கும். இதன் மூலியமா அந்த ஆன்போர்டிங் ஃபீஸை வந்து நீங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே மெத்தட் தான் இருக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஈக்குவல் பண்றதுக்கு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன், பட் இந்த மாதிரி வந்து ஆன்போர்டிங் ஃபீஸை சொல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே வந்து புதுசாக யாராச்சும் ஸ்விக்கியில் ஐடி போடுறீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் அந்த ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நியரஸ்ட்ல யாராச்சும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமா ரெஃபர் பண்ண சொல்லி அதன் மூலியமா கரெக்டாக ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். அதன் மூலியமா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ரீஃபண்ட் மாதிரி வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு டிப்ஸ் தான் வந்து அதில் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஒரு நாளைக்கு ஜோனில் 5-6 ஆர்டர் போடுறான், நிறைய ஆர்டர் 8 கிலோமீட்டர் அல்லது 9 கிலோமீட்டர், அதுக்கும் மேலே போயிட்டு 12 கிலோமீட்டர் ரொம்ப தூரமாக போடுறோம், இதுக்கு என்ன பண்ணுறது, ப்ளீஸ் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்னு தெரில. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்விக்கியில் இப்போலாம் டெலிவரி லொக்கேஷன் வந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு பிக்கப் ட்ராப்பை சேர்த்தாலே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்லாம் வருது. நான் வந்து ரீசனாக வந்து பார்த்துருந்தேன். ஸோ நம்ம ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணி
ஒரு 18 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் வரைக்குமே போகுது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் வரக்கூடிய இந்த 8 கிலோமீட்டர் இந்த 10 கிலோமீட்டர் ஆர்டர்லாம் வந்து ரொம்பவே சாதாரண விஷயம். இந்த ஆர்டர்லாம் வந்து அடிக்கடி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெய்லி இன்சென்டிவ் வந்து ஓட்டுறீங்களா இருப்பீங்க சரிங்களா. ஸோ அது வந்து நான் டெய்லி இன்சென்டிவ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இல்லைன்னா 18 கிலோமீட்டர் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக வரும் சரிங்களா. நீங்கள் லாகின் ஹவர்ஸே கொடுத்தாலும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டையும் வந்து டார்கெட் பண்ண முடியும் சரிங்களா. அதாவது 20 ரூபா ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா வெறும் 400 தான் கிடைக்கும். பட் நம்மளோட லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே 10 மணி நேரமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்சென்டிவ் ஒரு 200 வந்தாலும் வெறும் 600 தான் வரும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு இருக்குது, அடுத்தது சாப்பாடு செலவு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லாங் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எமர்ஜென்சினா ரிஜெக்ட் பண்ணுங்க, இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து லாங் ஆர்டரே வர மாட்டேங்குது, எல்லாமே 20 ரூபா ஆர்டராக வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் வந்து இது மூலிமா சொல்லிக்கிறேன் சரிங்களா. லாங் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா என்னடா லாங் ஆர்டராக போடுறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுற மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ஆர்டர் வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக இதே மாதிரியே லாங் ஆர்டர் வருது அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க. நடுவில் உங்களுக்கு 20 ரூபா ஆர்டர் 30 ரூபா ஆர்டர், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆர்டருமே வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் சரிங்களா. ஸோ கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரியே வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு தனிப்பட்ட முறையில், ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் தான் ஓட்டுறேன், இன்ஸ்டாமார்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாமா, எனக்கு வந்து எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் இதுக்குமே வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃபுட்டை மட்டும் ஓட்டாதீங்க, உங்களுக்கு ஆர்டர் கவுண்ட் வேணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இன்ஸ்டாமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ஒரு ஜோனுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமமே எனக்கு தெரிஞ்ச 5-6 இன்ஸ்டாமார்ட் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம ஒரு அவுட் ஆஃப் ஜோனில் ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ரிட்டன் நம்ம ஜோனுக்கு வரும்போது ஒன்று இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் ஏதாச்சும் வரும், அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபுட் ஆர்டர் ஏதாச்சும் வரும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இன்ஸ்டாமார்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து அங்கே டெலிவரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து நம்மளுடைய ஆர்டர் கவுண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஓட்டுறவங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் வந்து சர்ஜெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுட் ஓட்டுறவங்களுக்கு ஆட் ஆகாது. இது நிறைய பேத்துக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் நான் வந்து இப்போதைக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை வந்து ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டுறேன் சரிங்களா. நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும், இல்லைன்னா வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உடனே நம்ம வந்து ரிப்ளை வீடியோ கொடுத்துடலாம் சரிங்களா. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.